கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் அருமையான சகோதரன் சகோதரிகள், தேவ பிள்ளைங்கள், அருமையான எனக்கு தாய் தகப்பனா இருக்கிறவர்கள், அதே போல அண்ணன் அக்கா தங்கை தம்பி எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் சங்கீதம் 37 ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, இத கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க சுற்று வட்டத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களா இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க? சில பொல்லாத காரியங்களை செய்து நல்லா இருக்கிறது போல இருக்கும். அவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறது போல இருக்கும். ஆனா அவர்கள் பிள்ளை போல வாடி போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. நீங்க யாரையும் பார்க்காதீங்க. யார் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் அவர்கள் வாழ்க்கைய கொஞ்ச காலம்தாங்கிறது போல வசனமே சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நீங்க கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. சத்தியத்தை நல்லா கேட்டு கேட்டு அதுல நல்லா பலப்படுங்க. பைப்ல வசனத்தை அறிந்து அதுல நீங்க பலப்படுங்க. நன்மை செய்யறதுல நல்லா பலப்படுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் நான் செய்யற நன்மைக்கு ஏற்ற பலனை எனக்கு தருவாருன்னு நம்பிக்கையோட நீங்க செய்யறதுனால ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாள் பின்பு அதோட பலனை காண்பான்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. அதே போல நீங்க கர்த்தரை நம்பி செய்யறதுனால, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பயம்பக்தியோட செய்யறதுனால உடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க யாரையும் நீங்க பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்கிற நம்மளோட பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரம் நம்மளோட பிள்ளைல சோர்ந்து போகாது இப்படி நன்மை செய்யற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை நம்பிக்கையோட, ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கையா இருந்து மற்றவருக்கு நன்மை செய்யறதுக்கு ஆண்டவரை நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. இதை கேட்கிற ஆண்டவரை பிள்ளைகள் பெரியவர்கள் ஆண்டவர் இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற எல்லாரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசாப்பா. திருமண நாளை சந்திக்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஏசாப்பா. ஆண்டவரே தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நாள விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஏசாப்பா நீர் உதவி செய்யுங்க இயேசுவே. தோத்திரம் வியாதியும் படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள்ல விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க தகப்பனே. தோத்திரம் ஏசாப்பா. ஏசாப்பா, கடன் பிரச்சனையில கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. ஞானத்தினாலே நிரப்புங்க ஏசாப்பா. ஆண்டவரே தோத்திரம் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதி. நன்மை செய்யறதுக்கு உதவி செய்யும். நன்மை செய்யற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.